ஜிக்ஸரு. ஸோ 125 வண்டி இது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மேக்னெட் சைடு வந்து ஆயில் லீக்கி. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இந்த செயினை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துருப்பிடிச்சு போயிருக்கும். அதாவது பயங்கரமாக துருப்பிடிச்சு போயிருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு சார் ரொம்ப வேலை இல்லை, கொஞ்சம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க இந்த வண்டியினர். ஸோ நான் சுசுகி ஜிக்ஸரை வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு வந்தார் இதில். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த ஷீல்டெல்லாம் நம்ம எப்படி கட்டலாம் அப்படின்றத ஒரு தகவலாக வந்து நம்ம பார்க்கலாம். மெயின் வந்து இதில் வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டெட்டாகி ஒர்க் ஆகும். ஸோ இதையும் வந்து என்னன்றது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த ஷீல்டு, டேங்க்கில் இருக்கிற ஷீல்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவுக்குறது அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயினாக வந்து நம்ம செல்ஃப் போட்டால் வண்டி எடுக்கலை. அதாவது செல்ஃப் போட்டோம்னா வண்டி எடுக்கலை. ஸோ ஆரனும் அடிக்கலை, ரொம்ப டெட்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்து கிக்கரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வண்டியை. இப்போ வந்து எல்லாமே இண்டிகேட்டர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆரன் வந்து அடைக்கல. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து முதல்ல இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஈஸியான முறையில் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம செல் போட்டால் எடுக்கலை, பேட்ரி வீக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இது இண்டிகேட்டர்லாம் வந்து எரியுது. ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ற சூழ்நிலை வந்து கஸ்டமருக்கு வந்து, ஏன்னா புதுசாக என்கிட்ட இது வந்திருக்கு இந்த வண்டி. ஸோ அவருக்கு என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக எல்லாமே தெரியப்படுத்தலாம் அவருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது ஹெட்லைட்டும் எரியுது. ஸோ டிம்மு இதுதான் நம்ம வந்து ஒரு சர்வீஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ இந்த இண்டிகேட்டரும் நமக்கு எரியுது. அதே மாதிரி இந்த செயின் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலிமா அவருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா ஸோ வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ வண்டி ஆஃப் பண்ணிடுறேன், சாவி போடுறேன். ஸோ இண்டிகேட்டர் எரியல. ஸோ அந்த சைடு போடுறேன், இண்டிகேட்டரும் எரியல. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் எரியல அப்படின்னா பாருங்கள், சாவி ஆனில் தான் இருக்குது. ஸோ டெட் ஆகி போச்சு, பேட்ரி வந்து டெட் ஆகி போச்சு. இப்போ நம்ம சர்வீஸுக்கு என்னென்ன கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஒப்பீனியத்தை ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அடுத்தது இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப வழவழவாக இருக்குது. ஸோ இதை வந்து இது என்ன டிஸ்க் பேடு செட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஆயில் வந்து ரொம்ப லீக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் ஆயில் பயங்கர லீக்கேஜ் இருக்குது. இந்த லீக்கேஜை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம்.